பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 24:3, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அநேக 1000 லட்சம் கோடி மக்களுக்கு எப்படியாவது சொந்தமாக ஒரு வீடை கட்ட வேண்டும், அதில் குடியிருக்க வேண்டும், அது அழகாக இருக்க வேண்டுங்கிற கனவு உள்ளத்தில் எரிந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். யாரை பார்த்தாலும் சரி, எனக்கோ சொந்தமாக ஒரு வீடு கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றனர். பிரியத்துக்குரியவர்களே, சொந்தமாய் வீடு கட்ட வேண்டும் என்றால் என்ன தேவை என்பது இந்த வசனம் அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. அப்படி கட்ட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு வீடை கட்டித்தர முடியும் என்கிற ஞானம் நமக்கு வேண்டும், அந்த புத்தி வேண்டும். ஆண்டவரை எனக்கு சொந்தமாய் வீட்டை தார. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் இன்ப காணானை சொந்தமாய் தரவில்லை, எனக்கும் சொந்தமாய் வீட்டை தாரும் என்று கதறுங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுடைய பிரயாசம் விருதா. அந்த ஞானத்தோடு ஆண்டவருடைய கேளுங்கள், தினந்தோறும் கேளுங்கள், அவர் தருகின்ற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் மிக அழகான, மிக பெரிதான, மனிதர்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத, உங்கள் பலத்துக்கு அப்பாற்பட்ட, உங்கள் ஃபினான்ஸுக்கு அப்பாற்பட்ட முறையில் சூப்பரான ஒரு ஹவுஸை தருவார். அதை பார்க்குறவரெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இவனுக்கா இவ்வளோ பெரிய வீடு ஆண்டு கொடுத்துருக்கான்னு சொல்லி வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு சொந்தமான வீட்டை தருவார், ஆசீர்வதிப்பார். அதை இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வீட்டின் மூலமாய் தேவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள்.
நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெறுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களை இந்த வருட கடைசியில் நாம் நிற்கின்றோம். மிகவும் சந்தோஷப்படுகிறோம். தேவன் நமக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். சகல பரிசுத்தவங்களோடு ஐக்கியம் கொள்ள வைத்திருக்கிறார். உங்களோடு தினந்தோறும் வந்து இப்படியா கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். இதை விட வேறு என்ன பாக்கியம் நமக்கு வேண்டும்? பிரியத்துக்குரியவர்களே, இந்த வருடம் இந்த ஊழியங்களின் மூலமாய் உங்களிடத்தில் அறிமுகமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபராய் மாற கர்த்தர் பாராட்டியிருக்கிற இந்த மிகப்பெரிய கிருபைக்காக நன்றி. அறுப்பு மிகுதியாக இருந்தது. இந்த வருடம் முழுவதும் ஓடி ஓடி விளைக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, கிறிஸ்துவின் அன்பை குறித்து அறிவிக்க, இடிக்கப்பட்டு கிடந்த வீடுகளை எழுப்ப, வாழ்க்கைகளை எழுப்ப, சரீரங்களை, வியாதினால் இடிக்கப்பட்ட சரீரங்களை உயிரோடு எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியத்துக்குரியவர்களே, ஜெபத்திலே இருங்க, நன்றி பலிகளை செலுத்திக்கிட்டே இருங்க, ஆண்டவரை சோத்தரிச்சுக்கிட்டே இருங்க. அப்போது ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியப்படுவார். இவ்வளவு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறானே, என்னை துதிச்சுக்கிட்டே இருக்கிறானே, எவ்வளோ பேர் எவ்வளவோ குடிச்சு வெறிச்சு இந்த அவரோட கடைசியில் எவ்வளோ பாவம் செய்ய முடியுமோ செய்கிறாங்க. என் பிள்ளையோ எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறானே, தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. அப்போ புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது அதிகமான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பாங்க. இதுக்குள்ளே நானும் அதை தான் செய்யணும் வாஞ்சிக்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்கள். இதனாலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 24 அதிகாரம் 13வது வசனம், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளிலே குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவு தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். நீங்கள் பண்படுத்தாத தேசம் உங்களுக்கு, கட்டாத பட்டணங்களையும் நான் உங்களுக்கு சிட்டிஸையும் உங்களுக்கு தந்தேன். இந்த உலகத்தில் எந்த மக்களுக்கும் இப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அதை யோசுவா வாழ்க்கையின் இறுதி நாளில், இறுதி பிரயாணத்தில் அவர் ஞாபகப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்தாரு. உங்களுக்கு நடாத அந்த பண்படுத்தாத அந்த தேசத்தை அவர் பண்படுத்தி கொடுத்தார். கட்டாத வீடுகளிலே, நகரங்களில் நீங்கள் போய் குடியிருக்கும்படியாக கட்டி வச்சுருந்தாங்க ரெடியாக. அதில் போய் நீங்கள் செட்டில் ஆனீங்க. திராட்சை தோட்டங்கள், ஒளிவுத்தோப்பு எல்லாம் ரெடியாக இருந்தது. யாரோ எல்லாம் உழைச்சி தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் வேலி வச்சு எல்லாம் கனிகள் ரெடியாக இருந்தது. அப்போ போய் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணீங்க. அவங்க போயிட்டாங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ ப்ரிவிலேஜை கொடுத்தாரு. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தார் பார்த்தீங்களா அப்படிங்கிறத வந்து நினைவூட்டுகிறார். இந்த ப்ரிவிலேஜ் வந்து சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மக்களும் கொடுக்கப்படல, உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அதை சரியானபடிக்கு தேவனுடைய தாசன், அவருடைய தலைவர் யோசுவா நினைவூட்டுவதை பார்க்கிறோம். அவர் எவ்வளவு நல்ல தலைவராக இருந்திருப்பார் என்றால், தேவன் அவர்களுக்கு செய்த உபகாரங்களை சரியான நேரத்தில் அவர்களுக்கு நினைவூட்ட அவர் முயற்சிக்கிறார். அனைத்து மனிதர்களுடைய ஸ்பாவமே எளிதில் எல்லாவற்றையும் மறந்து போயிடுவாங்க. நேற்று ஒரு நியூஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு 2-3 நாள் பரபரப்பாக இருக்கும். அப்புறம் யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. அதுக்குள்ளே வேற ஒரு பரபரப்பு வந்துடும், வேற ஒரு நியூஸ் வந்துடும். இதுதான் இது மனிதர்களுக்கு உடைய ஸ்பாவம். இந்த உலகத்தில் இதுதான் நியதி, இப்படியாக தான் நடக்குது. அதனால் யோசுவா அதை சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கெட்டாத வீடுகளை இருந்து போய் குடியிருக்க உதவி செஞ்சார். எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, நீங்கள் கெட்டவே இல்லை, ஆனால் இப்போ அது உங்களுக்கு தான் சொந்தம். திராட்சை தோட்டம், ஒளிவு தோட்டம், பயிர் கீர் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றுமே உழைக்கவே இல்லை, உழவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் நினைவூட்டுகிறார். இந்த வருட கடைசியில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதுவரைக்கும் ஆண்டவர் இதே போல எவ்வளவோ நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தது போல உங்களுக்கும் இந்த வருடத்தில் 2025ஆம் வருடத்தில் அவர் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கலாம். தேவன் கொடுப்பதற்கு சற்று தாமதிப்பார், ஆனால் கொடுக்கிற வேலை வருகிற பொழுது அள்ளி அள்ளி கொடுப்பார், ஏராளமாய் கொடுப்பார், தாராளமாய் கொடுப்பார். இந்த உலகத்து மனிதர்கள் சுருக்கி சுருக்கி கொடுப்பார்கள், பிதுக்கி பிதுக்கி கொடுப்பார்கள், விருப்பமில்லாமல் கொடுப்பார்கள், எரிந்து எரிந்து கொடுப்பார்கள். ஆண்டவரோ அள்ளி அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த கிறிஸ்மஸ்க்கு மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸ். அம்மா வீட்டில் நல்லா பிரியாணிலாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம். அது தவிர்த்து சகோதரி சஜிதா அவர்கள் குடும்பத்தார் அவங்க நம்முடைய அடைக்கலான்குடி முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம், எங்களுக்கு இத்தனை பார்சல் வேணும்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ஊழியத்தை நேசிக்கிறவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் நான் அவர்களுக்கும் இந்த பிரியாணி கொடுத்தேன். முதல் நாளே எல்லா காசையும் நான் செலுத்தியாச்சு, பல்காக வாங்குகிறோம். அப்புறம் வந்து அதே மாதிரி ஆர்டர் நம்ம தான் பெருசாக கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை வாங்குறதுக்கு போயிருக்கிறேன். போனால் அவர்
நான் படித்த ஸ்கூலில் ஒரு கார்டனராக வேலை பார்த்தாரு. அப்போ எனக்கு அவர் தெரியும். முதலாக அவர்கிட்ட நான் போய் நிற்கிறேன். வேறு மக்களும் நமக்கு தெரியும். அப்போது அந்த பிரியாணி அவங்க கொடுக்கும்போது அள்ளி வைக்கும்போது கரெக்டாக 2 கப்பில் வந்து வச்சுட்டு ஒரு இது முடிஞ்சுன்னு சொல்லி 5 இது மொத்தமாக நம்ம வாங்குகிறோம். கொஞ்சமாக தான் அவங்க வந்து அந்த பிரியாணி வைக்கிறாங்க. என்னங்க இப்படி குறையா வைக்கிறீங்க, நிறையா வச்சா என்ன? இல்லை, எங்களுக்கு அவ்வளோதான் அளவு, நாங்கள் இவ்வளோ தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ரீத்துக்குரியவர்களே, நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் என்னை மாத்திரம் ஏன் இப்படி படைத்து விட்டீர்? எனக்கு எப்பொழுதுமே ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தானே என்னை பழக்கி வைத்திருக்கு, என்னை வளர்த்துருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்து மக்கள் ஏன் இவ்வளோ கஞ்சித்தனமாக இருக்கா? 5 பேருக்கு சேர்ந்து இவ்வளோண்டு தயிர் சாதம், இவ்வளோண்டு பாயாசம், இவ்வளோண்டு சிக்கன் கிரேவி, இவ்வளோண்டு வெங்காய பச்சடி கொடுத்தாங்க. 5 பேருக்கு சேர்த்து மொத்தமாக 5 நம்ம வாங்குகிறோம். எனக்கு தலை சுற்றி போய்விட்டது. பிரியத்துக்குரியவர்கள், இந்த உலகத்து மனிதர்களுக்கு எவ்வளவு சுருக்கி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவுதான் சுருக்கி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இவ்வளோத்துக்கு நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், சும்மா வாங்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை இந்த நாளிலே தெரிவிக்க விரும்புகிறோம். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவர் நமக்கு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்காரு. நம்ம பார்த்து நிலத்தை வாங்கி வீடை கட்டி பில்டரை கூப்பிட்டு எவ்வளோ சிரமம், அதெல்லாம் விட ஃப்ரீயாக ஒரு பெரிய வீடை கொடுத்து புது வீடு வச்சுக்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு ரெடி பண்ணி அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். அப்படி ஆண்டவர் அவர் அமிடியில அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க அளவுக்கு அளக்கிறவர், போதுங்கிற அளவுக்கு அளக்கிறவர். ஒரு மீன் கூட பிடிக்க முடியல பேதுருவால. ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனையை பக்கத்துல வந்து சொல்றாரு. அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்ததுனால பேதுரு உள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அந்த வலைகள்லாம் டியர் ஆற வரைக்கும் கிழிஞ்சு போற அளவிற்கு ஏராளமான அளவு மீன்கள் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படித்தான் ஆண்டவர் கொடுப்பார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போனார். சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, உலகத்தில் எந்த ராஜாவுக்கும் மனுஷனும் கொடுக்கப்படாத அளவிற்கு அவருக்கு ஆண்டு கொடுத்து கொண்டே இருந்தார். அள்ளி கொடுத்தார். ஏனென்றால் அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஏராளமான கிருபைகளை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், எதிர்பார்க்காத உயர்வுகளை தந்தார், மேன்மைகளை தந்தார். அதை நினைவுறுகிற நாட்கள் தான் இந்த நாட்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல கொடுத்தார். நம்ம அப்படி நின்று திரும்பி பார்த்து, ஆண்டவரே சோத்திரம், உண்மைதான ஜீவனை பாதுகாத்தீங்களே, வியாதி வந்து உயிர் போற மாதிரி ஒரு பக்கத்துல வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம், ஆனால் காப்பாற்றி இன்னைக்கு மறுபடியும் வாழ வச்சிருக்கீங்களே. அது அந்த வியாதி தோத்து போக முடியாது செய்தீங்களே. எப்போ அப்படி நாமத்துக்கு முன்னால, இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னால முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிறத நீங்க காமிச்சிருக்கீங்களே. எல்லாரும் சிரிச்சாங்க, கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க முன்னால வாழ வச்சிருக்கீங்களே அப்பா. இல்லையே, இவன் கதை முடிஞ்சது, இவன் பிசினஸ் முடிஞ்சது, அவ்வளவுதான், இவன் எந்திக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னை பல மடங்கு வல்லமையா எழும்பி நிற்க வைத்திருக்கீங்களே அப்பா. எல்லோரும் என்னை கைவிட்ட பொழுது நீர் என்னை கைவிடவில்லையே ராஜா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படியாக திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் சொல்லி அருமையான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைன் இருக்குது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த வருஷத்துல சொல்லணும்னா எனக்கும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. ஏன்னா எங்க காலேஜில் 4 தடவை செக்ரட்டரியை மாற்றினாங்க. ஒவ்வொரு தடவை செக்ரட்டரியை மாற்றும் போதும் எழுதி விட்டு டைரக்டர் ஆஃபீஸ் சென்னைக்கு போய் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆயிரும். சம்பளத்துக்கு டிலே ஆயிரும். 5ஆம் தேதி எல்லா இஎம்ஐயும் கட்டணும், டிவி மினிஸ்ட்ரி காசு கொடுக்கணும், எல்லா ஊழியத்துக்கும் காசு வேணும். திணறணும். 3 பேருக்கும் சம்பளம் அப்படி டிலே ஆகி போயிடும். அந்த நாட்களில் ஆண்டவர் தானே அதிசயமாக நடத்தினார். அந்த பாதைகளெல்லாம் கடந்து வர உதவி செய்தார். வெற்றிகரமாக இந்த வருஷத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தாரே. ஒரு நேரம் கூட ஆண்டவர் இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பதில் அவர் தாமதிக்கலையே. சரியாக ஆண்டவர் செஞ்சார். யாரெல்லாமோ ஆண்டவர் அனுப்பி இந்த ஊழியத்தை இந்த வருடத்தில் தாங்கினார். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஆண்டவரை துதிக்கின்றேன், புகழுகின்றேன். 4 முறை சம்பளம் செக்ரட்டரிலாம் போய் 4 தடவை அப்படி இல்லை, ஆனால் கூட ஆண்டவர் பாதுகாத்தார். எல்லாத்துக்கும் மேலாக இத்தனை வருடங்கள் கழித்து நான் மறுபடியும் காலையில் வாக்கிங் போக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 20-25 வருஷம் ஆச்சு, உடம்பு குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ 2 மாதமா 3 மாதமா வாக்கிங் போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர், அது மூலமாக உடம்பு நல்ல அந்த பழைய வாலிப நாட்கள் திரும்புவதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறேன். நடக்கவே முடியாதோ என்று நான் நினைத்த காலங்கள் உண்டு. முடக்குவாதம் வியாதினால் பாதிக்கப்பட்டு நான்
நான் நொண்டி நொண்டி நடந்த காலங்கள் உண்டு. கையிலாக கொடுத்து யாரையாவது பிடித்து கொண்டு நான் நடந்த காலங்கள் உண்டு. உயரமாக ஏறணுமா, மாடிப்பள்ள ஏறணுமான்னு சொல்லி நான் மலை திருண்ட நாட்கள் உண்டு. இறங்கும்போது அப்படியே தடுமாறி குந்தி குந்தி நான் வந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவு விரைவாக நடக்க உதவி செய்திருக்கிறாரே, எவ்வளவு நல்லவர் அவர். அதிகாலமே எழும்பி ஜெபித்து விட்டு ஊழியத்துக்கு சிலருக்கு ஆயத்தப்பட்டு வாக்கிங்கும் போயிட்டு வருவது கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. எவ்வளவு நல்லவர். கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதாகும் எனப்பட்ட வாக்கு தத்தம் 103வது சங்கீதம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கிறது. 2025 தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு வாக்கிங் போக உதவி செய்திருக்கிறார். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்து கொண்டும் நான் அதை போக முடியாதபடிக்கு பல பிரச்சனைகள், பல ஊழியங்கள், பல அலைச்சல்கள் இருந்தாலும் இதன் மத்தியில் இத்தனை வருடங்களுக்கு பிறகு மறுபடி நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது ஆண்டவராலே உண்டானதல்லவா? எனவே ஆண்டவரை துதிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்படி எவ்வளவோ காரியங்களை செய்தார் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார் அல்லவா? அற்புதங்களை செய்தார் அல்லவா? பிஸ்னஸில் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் அல்லவா? உலகப்பிரமான மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப லக்கு, இந்த வருஷம் லக்குலாம் கிடையாதுங்க, அதிர்ஷ்டம் இல்லை, ஆண்டுடைய கிருபைங்க, ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அழிந்து போகாமல் இருப்பதும் நாம் இன்றைக்கும் பலத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம். அதை மறந்துடாதீங்க என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், அடுத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அருமையான வசனம். அனைத்து கிறிஸ்தவர்களும் வீடுகளிலே எழுதி போட வேண்டிய வசனம். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரம் இல்லை, குடும்பத்தார் அனைவருமே கர்த்தரையே செய்வோம். ஒரு காலம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். We will serve the Lord together as a family அப்படின்னு சொல்லி சொல்றேன். நானும் என் வீட்டார கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம், ஆண்டவரை விடவே மாட்டோம். எல்லாம் கிடைச்சாச்சு, இனி ஏன் ஆண்டவரை தேடணுங்கிற அந்த மனப்போக்கு எங்க யாருக்குமே வராது. நாங்கள் கடைசி வரைக்கும் குடும்பமாய் ஆண்டவர் தேடும். 2 காரியங்களை நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் வியாதி நாட்களில் எசேக்கியா ராஜாவை போல தேடி கண்ணீர் வடித்து அழுது உபவாசம் செய்து கிருபையாக பெற்றுக்கொள்கிறாங்க, உயிர கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்க, தங்களுக்கு பிரியமானவர்களுடைய உயிர கிருபையை பெற்றுக்கொள்கிறாங்க. போராடி அழுது ஜபித்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கிறாங்க, வீடை வாங்கிக்கிறாங்க, பிள்ளை செல்வங்களை வாங்கிக்கிறாங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. எது வரைக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவங்க போராடி வாங்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆண்டவர் மறந்து போயிடுறாங்க. எசேக்கியா ராஜா, என்னை தேடி வந்திருக்கீங்களா? பாபிலோன்லேருந்து வந்தவங்களை பார்த்து வாங்க, என் வீட்டை பாருங்கள், என் நாட்டை பாருங்கள், என் நகையை பாருங்கள், என் இராணுவத்தை பாருங்கள், என் மேன்மையை பாருங்கன்னு சொல்லி ஆட்டம் போட்டார்ல. அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு ஏன் இவ்வளோ சின்ன புத்தி? ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் செய்த உபகாரத்தை மறந்துட்டார். தான் மேன்மையை மகிமையை அப்படி காமிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சாபங்களை வாங்கிக்கிட்டார். மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் கடவுளை தேடுவான். பிரச்சனை போயிடுச்சுன்னா அவன் ஆட்டம் போடுறான். இதுதான் பைபிளே நம்ம பார்க்குறோம். பிரியத்துக்குரியவர்களே, எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிறதுனால நம்ம ஆண்டரை விட்டு பின்வாங்கவே கூடாது. நம்ம வியாதி நேரத்தில், மரணம் பக்கத்தில் வந்துட்டு அந்த நேரத்தில் கதறி அழுது ஜெபிச்சோம் இல்லையா? பணம் நெருக்கடி நெருக்கிய பொழுது நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? அதே போல் நல்லா இருக்கிற காலங்களிலையும் நம்ம ஜெபிக்கணும். நல்லா இருக்கிற காலங்களிலும் நம்ம ஆண்டவரை தேடணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, வெற்றி மேல் வெற்றியாக இருக்கும் பொழுதும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இதற்காகவும் நம்முடைய தேவன் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, அப்படி நீங்கள் செய்வீர்களா? எத்தனை பேர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருந்த காலங்களிலே அவர்கள் எவ்வளவோ ஆண்டவரை தேடினார்கள். நான் அதை அறிவேன். ஆலயத்திலே வந்து காத்து கிடந்தாங்க. தாடியை வெள்ளத்தில் சாரத்தை கட்டிக்கிட்டு சர்ச்சிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்திய பிறகு இன்றைக்கு அவங்க ஆடுற ஆட்டம், அவங்க பார்க்குற பார்வை, பெருமையான எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் என்னைய அதிர்ச்சியடைய வைக்கின்றன. கிமு கிபி என்று இந்த உலகத்தை 2ஆய் பிரிக்கின்றார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின், அந்த பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் டெத். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை 2ஆக பிரிக்கிறோம். வேலை கிடைப்பதற்கு முன்னால், வேலை கிடைச்ச பின்னால், திருமணமாருக்கு முன்னால், திருமணத்துக்கு பின்னால், குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற காலங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு தலையில் மாற்றமாக ஆகி விடுகிறது. இன்னும் யாரும் அசைக்க முடியாது. பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் எவ்வளவு பெருமை கொண்டு இன்னும் யாரும் அசைக்க முடியாதுங்கிறதுல, சம்பளம் வர்றதில் எப்படி பேசுகிறாங்க? பயமாக இருக்கிறது. தேவ பயமே அவர்கள் இல்லை, மனித நேயமே அவர்கள் இல்லை, பெருமை தான் இருக்கிறது. இவ்வளவு சம்பளம் எனக்கு மாதந்தோறும் வருகிறது என்று சொல்லி என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பேசுகிறாங்க. வேண்டாம். எதுக்கு ஆண்டோட கோபத்தை நம்ம சம்பாதிக்கணும்? நம்ம தாழ்மையாக இருப்போம். நம்ம ஆண்டவரை நினச்சி பார்ப்போம். நான் வேலை இல்லாமல் இருந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி தேவன் என்னை உயர்த்திருக்கிறார்.
எல்லார்ட்டையும் சொல்லுவோம், எல்லார்ட்டையும் ஆண்டவரை குறித்து நம்ம உயர்வாக பேசிக்கொண்டே இருப்போம். குறித்துக்குரியல் அதுதான் இந்த இடத்துல நமக்கு சகதியாக இருக்கும். இறுதியாக பார்க்குறோம், நானும் என் வீட்டார்வம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரம் இல்லை, யோசிச்சு சொல்கிறது, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கூட பிறந்தவங்க எல்லாரும் நாங்கள் ஆண்டவரையே சேவிப்போம். இதுதான் மிகப்பெரிய வெற்றி. யோசுவாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. உலகத்தையே அவர் திருத்தினார், தன் பிள்ளைகளை திருத்தாமல் விட்டு விட்டிருப்பார் என்றால் வீணாக போயிருக்கும். ஏழி உலகத்தை திருத்தினார், ஆனால் ஓப்னி பினேகாஸ் எனப்பட்ட தன் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளை போன பொழுது அவரால் திருத்தவில்லை. அதனால் எல்லாரும் ஒரே நாளில் சாக வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் உறுதியாக கிறிஸ்துவுக்குள்ள இந்த வருஷம் நடத்தியிருக்கிறோம். நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்க, அவர்களையும் அழைத்து கொண்டு போயிருக்கிறோம். அவர்களையும் குடும்ப ஜெபத்தில் உட்கார வைத்திருக்கிறோம். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ரட்சிப்பின் அவசியத்தை குறித்து அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரை இந்த வருடத்தில் தேடி இருக்கிறோம். எவ்வளோ பெரிதான ஒரு சாதனை. என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வாலிபரில் பிரேயர் செல் வச்சிருக்கிறாங்க, அங்கங்க ஊழியத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, ஆராதனை நடத்துகிறாங்க, பாஸ்டருக்கு பக்கபலமாக இருக்காங்க, தாங்குறாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிவில் வளர்ந்துருக்காங்க. நீங்கள் புதுசாக இயேசப்பாவை ஏற்றுக்கிட்டவராக இருக்கலாம். இந்த வருஷத்தில் உங்களுடைய தகப்பனை தாய் ஆண்டவர் அறியாதவர்களை கத்தரிச்சிருக்கார்ல, அவங்களும் இன்னைக்கு சர்ச்சைக்கு வராங்க இல்லையா? இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வருட கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். வர வருஷத்துலையும் சரி, பூமியில் இருக்கிற கடைசி நாள் மட்டும் சரி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை பாட வைப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆராதனை செய்ய வைப்போம். தம்பி, தங்கச்சி, மகளே, மகனே, எல்லாத்தையும் விட பெரிதானது ஊழியம்பா. நீ ஆண்டவருக்கா ஊழியம் செய்யணும்னு சொல்லி வளர்ப்போம். அப்பொழுது பரலோகமே நம்மை குறித்து மகிழும் என்பதில் சந்தேகமே இல்லை. யோசுவா எனப்பட்ட அந்த தேவனுடைய மனிதன் தன் பின்னால் வந்த கூட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்த வைப்ப அவர் போராடுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். திரும்பி பாருங்க, எவ்வளோ உபகாரங்களை ஆண்டவர்களுக்கு கொடுத்தாரு. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு அவர் சொல்லி அவங்கள அப்படி ஃபோக்கஸ் திருப்புறாரு. நம்மளும் கூட இந்த வருஷம் முழுக்க ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை திரும்பி பார்த்து நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். கண்களில் கண்ணீர், நன்றி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கணும். மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த உபகாரங்களை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இந்த வருட கடைசியில் லீவு நாட்கள் அங்கே போகலாமா இங்கே போகலாமாங்கிறக்கா அல்ல, அதெல்லாம் தானே நடக்குங்க. நன்றி செலுத்த வேண்டும், நன்றி பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்கணும். எங்க ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சாரு, எப்படி அவரை துதிக்காம இருக்க முடியும்? அவரை எதிர்பார்க்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. ஆண்டவர் நன்றி பலியில் எதிர்பார்க்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்தாப்புல, நான் என் வீட்டாரோட ஆண்டவரை சேவிப்பேன். யாரும் இங்கேயும் சேவிக்கிறீங்களே, நானும் என் வீட்டார கர்த்தரை சேவிச்சுட்டே தான் இருப்போம். குடும்பம் செஞ்சுக்கிட்டே இருங்க. குடும்ப ஜெபத்தில் ஆண்டவர் செய்த உபகாரங்களை சொல்லி ஜெபியுங்க. பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்துக்கிட்டே இருங்க. எல்லாவற்றை விட பெரிதானது ஊழியம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், மேன்மையான காரியங்களை தருவார், சந்தோஷப்படுத்துவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த வருட கடைசியிலே யோசுவா எனப்பட்ட அந்த தேவனுடைய தாசன் மூலமாக, உடைய வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் புதிதான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. நீங்கள் கட்டாத வீடுகளிலே இன்றைக்கு குடியிருக்கிறீங்க. யூ ஆர் அ ப்ரிவிலேஜ்டு பீப்புள். திராட்சை தோட்டம், ஒளிவு மரத்தோட்டம் எதுவுமே நீங்கள் விதைக்கலை, அறுக்கலை, தண்ணி பாய்க்கலை, எதுவுமே செய்யலை, உழலை. ஆனால் நான் உங்களுக்கு தந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பண்படுத்தாத தேசத்தை பண்படுத்தி கொடுத்துருக்கேனே, எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தேனே. ஆண்டவருக்கு கொடுத்துருக்காரு. எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு செஞ்சுருக்கார். இந்த வருஷத்தில் புதிதாக வீடு கொடுத்துருக்கிறார். வீடு கட்ட கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். எவ்வளோ தடைகள் வந்தன, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வீடு நீங்கள் கட்டி இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிதான கிருபை. பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்துருக்கார். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாக்கி செஞ்சுருக்கார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய ஊழியங்களின் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் குழந்தை செல்வங்களை கட்டளையிட்டிருக்கிறார், நன்மைகளை கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நினைத்து பார்த்து அவரை துதிப்போம், சோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உருக்கமுடையவர், கர்த்தர் இரக்கமுடையவர், கர்த்தர் மிகப்பெரியவர். ஓர் ராலா கபானா சந்தர் அத்தியானியக்கார எல்லாரும் ஆண்டவரை நாம் துதிப்போம். எல்லாரும் நம்ம ஆண்டவரை சோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செய்தீங்களேப்பா.
மரண பள்ளத்தாக்கு வந்த பொழுது, மரணத்தின் விளிம்பில் நின்ற பொழுது, காண்டாமிருகத்தின் கொம்புகளில் சிக்கியிருந்த பொழுதும், சிங்கத்தின் கடைவாய்ப்பற்கள் இருந்த பொழுது எங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தீங்களே. வாய்ப்பே கிடையாது, நாங்கள் பிழைச்சிருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே கிடையாது, இந்த வியாதி சுகமாக இருக்குது வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் எங்களை நீங்கள் பிழைக்க வைத்தீங்க. தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. பொருளாதாரத்தில் எவ்வளோ போராட்டம், பண நெருக்கடிகள் வந்தன, நெருக்கப்பட்டோம், பண நெருக்கடியில் நெருக்கப்பட்ட என்ன செய்வது என்று சொல்லி தடுமாறினோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் தேவைகளை சந்தித்தீங்க. குறித்த நேரத்தில் யார் மூலமாக நீ யாரையோ அனுப்பி எங்கள் தேவைகளை சந்திச்சிங்க. கொடுத்த கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபித்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வியாதி படுக்கைகள் முழுமையாக இந்த வருட கடைசியில் மாறட்டும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அப்படியே மறையட்டும் அப்பா. செயல்படாத அவயங்கள் அப்படியே புதிய அவயங்களாய் மாறி நன்கு செயல்படட்டும். மருந்து தேவையில்லை, மாத்திரை தேவையில்லை, நல்லா இருக்கிறீங்க செய்தி வரட்டும். தகப்பனை இந்த செய்தி கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்து அற்புதத்தை செய்யும் ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும் இறைவா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அதிசயங்களை காணப்படணும். சீமோன் பேருடைய தோல்வியை ஒரு நிமிஷத்தில் வெற்றியாய் மாற்றிய தெய்வமே, மழை கிழியத்தக்கதாக மீன்களை கொடுத்தவரே, உடைய பிள்ளைகளுக்கும் பிஸ்னஸில் அப்படி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. ஒரு நிமிடம் போதுமே அப்பா, அப்படி செய்யுங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, திருமணத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் சமாதானம் இல்லை, வீடு கட்டியும் சமாதானம் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, உழைச்சி எவ்வளோ உழைச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்கிறவர்களுக்கெல்லாம் சமாதானத்தை தாரும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளும். இன்றைக்கு ராஜா தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு. தூக்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. உலகம் இருக்க அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, நாசிரை திராட்சைப்பழ தோட்ட ஊழியில் நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்க. ஒவ்வொரு நல்ல உள்ளத்தை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதலும் சேர அநேக இடங்கள் உண்டு. இந்த வருட கடைசியில் அநேகர் அழைத்து கொண்டு வர இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்கள் ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோடு கூட என்றைக்கும் காலங்களில் தங்கியிருப்பதால். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.